விளக்க மாத்த கடை வாங்கிட்டு வந்து கூட மேல கீழே நிறைய புடிச்சு விட்டுருமாங்க. புடிச்சு வைக்கிற மாதிரி விளக்க மாத்திர அடி வாங்கண்ணா. இப்ப கோயிலுக்கு பொங்கல் போடுறாங்க. எதுல போடுறாங்க? தென்னை மட்டையில. ஆமா. வாச கூட்ட விளக்க மாதிரி எதுல செய்யறாங்க? தென்னை மட்டையில. கோயிலுக்கு அதான் கோயிலுக்கு போடுற கீத்து ஒண்ணு வாச கூட்டுற விளக்க மாதிரி ஒண்ணு. அப்படிலாம் அடி வாங்கினா புண்ணியம் வைத்தவங்க அடி அடி கிடைக்கும். விஷமாயிடுமா? விஷமாலும் கத்தியமாயிடுமா? நம்ம நாமளே பேசணும்னா நீண்ட நேரமாகும். கண்டிப்பா டெபினெட்லி. நீ எத்தனை வேஷங்குது? இன்னொரு பட்டியா உள்ள வச்சு. ஆமா. அதனால நாட்டுக்கு நாடு மகா நாடு. அருமை பெருமை வாய்ந்த 5 வேஷம் வச்சுமா சீட் எடுத்தியா? சீட்டா எத்தனை தடவை சீட் எடுப்பாங்க நம்மளாருன்னு இந்த சீட்லாம் எடுத்துட்டானே. நீ புஸ்கன் கை கழுவி விட்டா இப்படி படிக்க சொல்லுடா, படிக்க சொல்லு. இல்ல அவங்க நான் படிக்கல. நான் படிக்கல. ஏன்னா நீ படிக்க மாட்டே? நான் படிக்கிறதுலயா? ஏப்பா எடுத்து போட்டு நம்ம மினிஸ்டர் புண்டைய படிக்காதா? ஏன்டா இருக்கிறது? ஏய் கெட்ட வார்த்தை என்கிட்ட பேசுன பல்ல அப்படியே ஒன்னு சொல்றேன். இருமா. இந்த காலே கோயில் முன்னாடி போய் 2 கனா போதை நிறுத்தி வச்சிருப்பாங்க. அது வந்து ரைட் சைடுல நிக்கிறது, லெஃப்ட் சைடுல நிக்கிற கனா போதும். எங்கட பாசம் எப்படி தெரியும் உனக்கு? எப்படி தெரியுது? உன்ன நல்லா தெரியும். ஏன்னா கோல நமிதா வாசம் ரெண்டு பேரும் எப்படி எப்படி வந்தது? ஏன் சொல்லிட்டா வாய்ப்பா அப்படியே கேங்கர் லாரி கேட்டோம். என்னடா அப்படி? எங்க பாக்க அப்படியே சொல்லி நான் போட மாட்டோம். இல்ல உங்கெல்லாம் ஊருக்குள்ள விட்டா எத்தனை ஓட்ட கட்டி. இன்னைக்கு வயிற்றுல நாடகம் என்ன, எதை முன்னிட்டு, என்ன காரணம், அப்படி ஒரே அப்பட்ட ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து புது வாங்காளி அம்மன் கோவில் ஒண்டி வீரன் முனியப்பன் சுவாமிக்காக மாமன் மைத்திரன் பங்காளிகள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் பேர் ஒன்றாக சேர்ந்து அவரவர் சொத்தில் இருந்து 10, 20, 50, 100 என்று சொல்லி நிதி தட்டி அம்பாளுக்காக ஆண்டவனுக்காக தேர் திருவிழா எழுப்பி இன்று ஓர் இரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. உண்மைதான். நாடகத்தை அரங்கேற்ற நல்ல உள்ளங்களும் நாடகத்தை கண்டு கழிக்கின்ற நாடக கலாரசிகள் மட்டுமல்ல, தானமும் 32. தானத்துல சிறந்த தானம் அன்னதானமா? அன்னதானம் மட்டுமே. கண்டிப்பா அவங்க போட்ட அன்னதானம் சாப்பாட்டுக்கு ஒரு கூத்தாடி போகணும். அன்னலட்சுமி போல சாதம் கம்மிதான், கறிதான் 2 கரண்டி வேணும் வாங்கி வாங்கி சாப்பிட்டியே. ஆமா ஏப்பா சின்ன வயசுல போய் தர மாட்டேன்ப்பா. அப்படி இருந்தாலும் அண்ணா முதலமைச்சர் நல்ல உள்ளங்கள் மட்டுமல்லாம இன்னும் யாரென்றால் கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த ஐயாவாகப்பட்ட யாரு செல்வம் யூடியூப் ஐயா அவர்கள், அதாவது தன்னுடைய செல் மூலமாக அலைந்து வரக்கூடிய கலையை வளர்ப்பதற்காக யூடியூப் மூலியமாக அதாவது செல் மூலியமாக வீடியோ எடுத்து யூடியூப் மூலியமாக உலகமெங்கும் புகழ பரப்ப வேண்டும் என்று சொல்லி யாரு நம்ம வெள்ளாளப்பட்டி கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த யூடியூப் செல்வம் ஐயா அவர்கள் உண்மையில வருகை தந்திருக்கிறாங்க. அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? பட்டி பெருகி பால்பான வங்கி, குட்டி பெருகி உடம்பால் வங்கி, அருகு போல் வேறுண்டு, மூங்கில் போல் 3000 கிடைத்து, ஆண் போன பக்கம் அரச பெற்றாண்டு, பெண் போன பக்கம் பெற்று பெருகி, ஆண்டவன் அனுகிரகம் பெற்று என்னென்ன சுப சேமாக வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். ராமோ ஜெயம். அப்படி இருந்த பதிலும் குரு பெரியவெல்லாம் நிச்சயப்பட்ட நாடகத்தில் பெயர் நடி மகாபாரத்தில் ஒரு பாகமாகிய 8ஆம் நாள் சண்டை. 8ஆம் நாள் சண்டை அல்லேன் அரவான் அலுபூஜன் யுத்தம். அரவான் அலுபூஜன் யுத்தம். இந்த நாடகத்தில் வேட மட்டும் வந்துடும் அல்லவா? நாங்கள் யாரு, எங்கள் பெயர் நாமங்கள் என்ன தெரிவிக்க வேண்டும் அல்லவா? அடியே செல்லா
ஆவாதுப்பா. ஏண்டம்மா ஏய், எங்களுடைய பெயர் நாமங்களே சொன்னோம். ஏண்டா ஏன் அப்படி கையில புடிச்சிட்டே நின்னாத்தான் தூக்கம் வருமா இல்ல? ஏன் குழுவுறா குழுவுறா ஏன் தண்ணி குணமா இல்ல? அது என்ன கருமாந்திரமே ஏறி மூஞ்சி பாரு நாகேசாட்டு இருந்துட்டு கருமாந்திரம். அது தேவல அதே சித்திர கோயில் குழந்தை மாட்டோம். ஏய் நீர் தக்காளியாட்டு நீ அவகிட்ட தள்ள வாய் பேசாதடா தாயே. இன்னும் அடிக்கிறேன்னு நினைச்சேன் போன பூதி அடிச்சு விட்டான். வாய் பேசுறீன்னா அப்படி பல்ல அப்படியே நண்டோடு பேசுற மாதிரி பேசி விட்டுருவோம். தேவடி விட்டுறாமா ஒரு பொம்பளைங்களை கட்ட நல்ல மதிப்பு மரியாதையா பேசுறதுல என்னடா அப்படி கெட்ட வார்த்தையா பேசிக்கிட்டு தெரியற? பொம்பளைங்களை பார்த்தா பேசு. என்ன அப்படி கெட்ட வார்த்தையா பேசுறேன்? பொம்பளைங்கிட்ட பேசுறேன் உன்னோட தேவடி ஆட்டத்துக்கு பேசுறேன் நானு. தெரிஞ்சுதான் இல்லையாடா? சரியா நீ பக்கத்துல வராதா ஏறி சண்டிவர் மாதிரி ஏன்டா ஆமாயா ஒரு 2 வருஷமா தான் நல்லா இருந்தாயா எப்பறா நீ நம்பர்ல உனக்கு கிடைக்குது டே அப்பா டே ஆதியாரே அது லண்டன் குட்டி இது டெல்லி குட்டி நீ எரமகான குட்டியா ஆமாம்மா, எங்களுடைய பெயர் நாமும் உனக்கு புரிந்ததா இல்லையா? சொன்னாலும் தெரியும் அடியே இங்க வா என்னுடைய பெயரோ உன் பேரோ என்னுடைய பேரோ அம்மன் மின்னல் ஒளியாள். அம்மன் மின்னல் ஒளியாள். உண்மைதான். உன் பெயர் என்னுடைய பெயர் தான் பக்கத்துல கூட வா பவளக்கொடி. போலකොடி எப்படி கோவலல்லடா வீட்டுல பிய பேண்டு தழுவு வைக்க. எல்லாம் கண்டித்தாயா பவளக்கொடி. தங்கள் பேர் பவளக்கொடி. உண்மைதான். உங்கள் பேர் மின்னல் ஒளி. ஆமா. இப்படி இருவரையும் பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? என் தாய் தந்தை யாரு? யாரு? கருவே உருவாகி கருவாடு ஒரு ரூபாய்க்கு வாங்கி கருவே உருவாகி கருவை உருவாகி உருவே ஒரு பிண்டமாகி ஒரு பிண்டமாகி அந்த பிண்டமே ஒரு சரிகரமாகி பிண்டமே ஒரு சரிகரமாகி 10 திங்கள் 300 நாள் ஒரு நாள் 3000 தசை வினாடி வினாடி உன்னை போல் மற்றவர்களைப் போல் ஒரு தாயின் அங்கத்தில் வழியாக பிறந்தோமா? பிறந்தீரா? ஏன்டா அப்படி நெஞ்சில பேசிட்டு இருக்க? சத்தமா பேசுற எப்படி சத்தத்துக்கு காது கேட்கும்? நீ அரை மணி நேரம் கத்துவாயா உள்ள போய் சீலை விடிய கத்தனால அதேத்தான். இந்த பேக் எடுத்து தலையில வச்சுட்டு கால் 2 மானத்தை காட்டிட்டு திறந்து போட்டு தூக்குவேன். நாங்க அப்படியா எங்களுக்கு வச்சு விடி விடிய விடி சாவணும். இவங்களுக்கு தனி சம்பளம் 2000 மினிஸ்டர் புண்டைக்கு வாரத்து 10 மணிக்கு வரா எங்க போய் ஊர் மேல போனா தெரியல. நேத்து மட்டும் இப்படி 7 மணிக்கே கூத்துக்கு வந்தேன். அது வேற. இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. அம்மம்மா, அப்படி இருந்த போதிலும் நாங்கள் எப்படி ஜனித்தவர்கள்? அம்மா, நீ எப்படி ஜன்னல்ல இருந்து குதிச்சியா? உள்ள போக மாட்டீங்க மாட்டிக்குவியா? ஜனித்தவர்கள் என்றால் எப்படி பிறந்தவர்கள் என்று அர்த்தம். பிறந்தியா?
பொழுதிலும் 10 மாதம் 300 நாட்கள் 3000 வினாடி வினாடி தன் அங்கத்திலே சுமந்து ஏய், கண்ணே மணியே வருங்கால இளவரசி என்று சொல்லி சொல்லி என்னை பெற்றெடுத்தார் அல்லவா ஏய், என் தாய் தந்தை யார் தெரியுமா? யாரம்மா? கண்ணம்மா அம்மா. சேராமு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய ஏய், சேராமு மன்னன் என் தந்தை யாரு? ஓ சேராம்பு நாட்டில் ஆண்டவர் கூட சேராம்புராஜன் உங்கள் தந்தை யாரு? உண்மைதான். தாயாரு? என் தாயாரோ அன்போடு பண்பு பாசத்தையும் ஏய், அமுது அன்னத்தையும் ஊட்டி வளர்த்தார் அல்லவா? ஏய், என் தாயாரோ சேராமு ராணி. ஓ தாயாரோ சேராம்புராணி. உண்மைதான். தந்தையார் சேராம்புராஜன். உண்மைதான். இருவருக்கும் நாங்கள் பவள தேசம்னு சொல்லலாம் எங்க தேசத்தை. ஓ பவள தேசம்னு சொல்லலாம். உண்மைதான். அவர் இருவருக்கும் நாங்கள் ஒண்டி ஒருவனே பிறந்தீரா? கண்ணம்மா அள்ளி செல்வமாக ஏய், ஒரே ஒரு செல்ல பிள்ளை 56 வீட்டிற்கும் நான் மட்டுமே இந்த பவளக்கொடி நான் தான் செல்ல பிள்ளை. ஓ பவளக்கொடி நீங்க மட்டும் தான் செல்ல பிள்ளை. உண்மைதான். சரி என்ன தெரியுமா? அம்மா ஆ, தங்கள் பேரு மின்னலொலியாக இருந்தாலும் அம்மா என் தாய் தந்தா யாரு? யாரு? அம்மா என் தாயாரோ மேகராணி. தாயாரோ மேகராணி. ஆமா. தந்தையாரு மேகராஜன். மேகராஜன். ஆமா. மேகராணிக்கும் மேகராஜனுக்கும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்கள் சரியாக எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர்? 2 பேர் பிறந்தோம். யாராரு? யார் யாரு? ஏய். முதலாவதாக என் அண்ணனாகப்பட்ட இடிமன்னன் பிறந்தார். ஓ முதல்ல உங்க அண்ணன் இடிமன்னன் பிறக்கிறாரு. ஆமா. இரண்டாவது? இரண்டாவதாக இந்த மின்னலொலியால் நான் பிறந்தேன். அப்படி இரண்டாவதாக பிறந்திருந்தாலும் தங்களுக்கு காலான காலத்துல திருமணம் நடந்ததா? கேட்டாயே ஒரு கேள்வி. எனக்கு எப்படியானா? டேய், அவர் யாரு? அவர் எப்பேற்பட்டவர்? அம்மா கண்ணத்தில ராமமுண்டி அப்படி எங்களுடைய வேளாகப்பட்டது மின்னலொலியால் பவளக்கொடியாக இருந்தாலும் கண்ணம்மா அடியே காலான காலத்திலே கண்ணுக்கேத்த கனவாளன் கோடிற்கேத்த துணவாளன் மாடு நேருமாம் அவராசனுக்கு மனைவி நேருமாம் புண்ணியவானுக்கு அது போல எங்க தோழிற்கேத்த துணவாளன் கண்ணிற்கேத்த கனவாளன் யார் தெரியுமா? கண்ணம்மா அடியே 11 பெயர் 12 அழகு 32 லட்சணம் பொருந்திய கண்ணம்மா அடியே நாவிலே நட்சத்திரம் பல்லிலே பரிசு கண்ணம்மா தொப்பிலே அமர்ந்த கலச்சம் முதுகிலே மச்சரேக தோளிலே கண்ணம்மா துளசி மாலை இப்படி சொல்லக்கூடிய 32 அழகு உண்மைதான் கண்ணம்மா 12 பெயர் 11 அழகு பொருந்திய ஆளால் அழகு மன்னன் அர்ஜுனையே நாங்க திருமணம் செய்தோம். ஏண்டா அப்படி திருமணம் செய்து பாவியாகப்பட்ட துரியோதனன் செய்த வஞ்சகத்தினால அம்மா
12 வருடம் கானகம், ஓராண்டு அக்கியாதவாசம் முடித்து இப்பொழுது 18 நாள் பாரத போர் யுத்தம். 18 நாள் பாரத போர் யுத்தம். ஆமா. இப்பொழுது நடக்கக்கூடியது யுத்த காண்டம். ஓ, யுத்த காண்டம். ஆமா, யுத்த காண்டத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய அலுபுஜன் சண்டை. இந்த நாடகத்தில் அம்மா இப்பொழுது எப்பொழுது 7 நாள் சண்டை முடிந்து விடிந்தால் 8வது நாள் சண்டை. இந்த 8வது நாள் சண்டைக்கு யார் வருகிறார், என்ன செய்வார்கள் பாண்டவர்கள் ஒன்றுமே புலப்படவில்லை. அதனால என்னுடைய கணவர் கூட்டர் சொன்னாருமா. எந்த கணவர்? பெரிய கணவர், பேரான பெரிய தர்மராஜாவும் யுதிஷ்டர் என்று சொல்லக்கூடிய தர்மர் அழைத்து வர சொன்னார். அப்புறம் அர்ஜுனனும் கூப்பிட்டாருங்க. அப்படியா? போய் பார்க்கலாமா?